இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஜப்பானில் உள்ள நிக்கோ தோசோஹு கோவிலை பற்றி. இந்த கோவில் ஒரு தொன்மையான பாரம்பரியமிக்க ஒரு கோவிலாகும். இந்த கோவிலுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு, இதில் எந்தெந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஜப்பானில் தொச்சிஹி மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு சிண்டோ கோவில் தான் நிக்கோ தோசோஹு அப்படிங்கிற ஒரு கோவில். இது 17ஆம் நூற்றாண்டினுடைய எடோ காலத்தில் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தின் சிகரத்தை பிரதிபலிக்கும் வகையில் யுனெஸ்கோ உலக பாரம்பரியத்துடைய தலமாகும். இந்த கோவில் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானை ஒருங்கிணைத்த தோகுகாவா ஏயாசுவின் ஆன்மாவை பிரதிஷ்டை செய்வதற்காக கட்டப்பட்டது. அவருடைய மகன் 1616 யாசு இறந்து போகிறாரு. அப்போ 1617 அவருடைய ஆன்மாவை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய கோவிலாக ஹிடேடாடா, அவர் தான் அவருடைய பையன், அவர் இந்த கோயிலை எழுப்புறாரு சிறிய லெவலில். ஆனால் 1636ஆம் வருடம் தோகுகாவா ஏமெட்சு அப்படிங்கக்கூடியவர் அவருடைய பேரன், அவர் தான் அந்த கட்டிடத்தை மிக பிரம்மாண்டமாக, மிக அழகு மிகுந்த, மிக ரசனையோடு அவர் என்ன செய்கிறாரு, விரிவுபடுத்தி கட்டுறாரு. இந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய அல்ல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோமை மோன் வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய ஒளியின் வாயில், இல்லை சன்செட் கேட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. கேட்டுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தங்க தகடுகள் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கு, பதிக்கப்பட்டிருக்கு. பழமையான புராணக்கதையில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பூக்கள், இதெல்லாம் சிற்பங்களாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. இது போக இடத்துல இருக்கக்கூடிய 3 நாணமுள்ள குரங்குகள், 3 வைஸ் மங்கீஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மங்கி என்ன செய்யும், கண், வாய், காதை பொத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அதே அந்த குரங்குகளுடைய சிற்பந்தான் இன்னுமே அந்த கோயிலில் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று தூக்க குழந்தை பூனை குட்டி தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு சிற்பம். ஒரு அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக இந்த பூனையுடைய சிற்பம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இது போக 5 அடுக்கு பகோடா. உங்களுக்கு இந்த சைனா, ஜப்பான்லாம் ஒரு மாடி கட்டட கலைங்கிறத நம்ம சொல்லலாம். பூதங்கள், பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய 5 தத்துவங்களை என்ன செய்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோகுகாவா ஏயாசு ஒரு தன்னம்பிக்கை மற்றும் உறுதி மிக்கவர். அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, சிறு வயதிலேயே அவர் ஒரு இளவரசராக வாழ்க்கையை தொடங்கி கிட்டத்தட்ட ஜப்பானில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையுமே அவர் என்ன செஞ்சார், ஒன்றிணைத்த பெருமை இவருக்கு தான் சேரும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம், இதே மாதிரி உறுதி, தன்னம்பிக்கை மற்றும் திட்டமிடல், பிளானிங் எல்லாமே பண்ணோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்க முடியும். இது இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது கட்டுப்பாடு, கட்டமைப்பு. ஒரு டிசிப்ளின் வேணும், எங்கேயுமே ஒரு ஒழுக்கம் தேவை, ஒழுங்குமுறை தேவை. அதான் கட்டுப்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த தோகுகாவா ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பு, ஒரு டிசிப்ளினோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை அவர் கொடுத்து கொண்டார். இதனால தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் இந்த எடோ அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய இது அதுவாட்டில் எந்தவித பிரச்சனையும் இன்றி போனது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராப்பராக திட்டமிட்டு ப்ராப்பராக ஒரு டிசிப்ளினோடு நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்தினோம்னா கண்டிப்பாக நீண்ட காலத்துக்கு நமக்குடைய வெற்றி என்ன செய்யும், அமைஞ்சிருக்கும். 3வது ஆன்மீகம் மற்றும் சிந்தனை தூண்டல். அதாவது ஒரு மரியாதை, ஒரு ஒழுங்கு இருக்கணும். அங்கே ஒரு 3 குரங்கு இருக்கு இல்லையா, என்ன சொல்லுது,
தீயவனை பார்க்காதே, தீயவனை கேட்காதே, தீயவனை பேசாதே. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையுடைய தத்துவம் தான். நம்முடைய இதை எப்போ நம்ம இதை மூணையும் செய்யலையோ நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். 4வது அமைதி அண்ட் பொறுமை. மனுஷனுக்கு வந்து ஒரு அமைதி வேணும், ஒரு பொறுமை வேணும். இந்த கோயிலுக்கு போனோம்னாவே பொதுவாக நம்ம ஊர் கோயிலுக்கு நம்ம போனோம், எதுக்கு போகிறோம்? மன அமைதிக்காக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைதியை விரும்புகிறோம். மனசு லேசாக எவ்வளோ கடினமாக இருந்தாலும் மனசு லேசாக. அதே மாதிரி தான் அந்த கோவிலில் சன்செட் கேட் அப்படின்னு சொல்லி அந்த வாயிற்குள்ள பார்த்தா அந்த அழகுல மயங்கி அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க மக்கள், நேரங்காலங்கள் போவது தெரியாமல். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முயற்சி பண்ணும்போது இல்லை நம்ம செயல்படுத்தும் போது காலங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் ஆச்சுங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எப்போ ஒரு பயம் வருதோ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஒரு முட்டுக்கட்டையில் போய் நிற்கும், அல்லது தோல்வியில் போய் நமக்கு என்ன செய்யும் முடியும். நம்ம பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நம்ம கடமை என்ன, அதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. ரிசல்ட்டை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டிய, கவலைப்பட வேண்டியதில்லை, எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 5வது மரபும் வளர்ச்சியும் இணையும் இடம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 2 மதம் கூட நம்ம சொல்லலாம். அதாவது சிண்டோ அண்ட் புத்திசம். இந்த சிண்டோங்கிற ஆரம்ப காலத்தில் இருந்தது, அடுத்து வரக்கூடிய போது புத்திசம் அது வந்தோம். நம்முடைய வாழ்க்கையிலையுமே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மரபுகளை மதிக்க வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. மரபுகளை மதிக்கணும். அதே சமயம் சேஞ்ச் எப்பயுமே வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இது காலத்தினுடைய ஒரு மாற்றம். ஒரு காலத்தில் நான் சிறுவனாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கு என்ன பேசுகிறாரு அந்த தெருவில் கிடைக்குங்க, ஃபாதர் பேசுகிறார், ஹலோ ஹலோ மாதிரி ஒன்றும் கேட்காது. ஆனால் இன்றைக்கி எங்கே வேணாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுது, யாரோட வேணாலும் பேச முடியுது. இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த உறங்கும் பூனை வந்து எதுன்னா அமைதியை குறிக்குது, நம்முடைய உன்னதமான கனவை குறிக்குது. அப்போ அந்த கடினமான காலங்களில் கூட அமைதியாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க அப்படிங்கிறது தான் இதோடைய தத்துவம். பதட்டப்படாதீங்க, அமைதியாக இருந்து யோசிங்க, ஒரு தியானம் இருங்க, மனசு லேசாகும், சிந்தனை கரெக்டாக இருக்கும், நம்மளால் என்ன செய்ய முடியும், சாதனை பண்ணலாம். இவருடைய குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கு, பொறுமை, தன்னம்பிக்கை, மரியாதை, அமைதி போன்ற தத்துவங்களை நம்முடைய தொழில் மட்டும் அல்ல, நம்ம குடும்பத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலும் காமிச்சோம்னா நம்ம வெற்றிகரமாக வர முடியும். ஒரு சில சவால்களை வேகமாக பார்ப்போம். சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொறுமை மற்றும் நீண்ட கால முயற்சி. உடனே எதுவும் நடக்காது, இது அவசர உலகம், உடனே வேணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பொறுமை தேவை. குறுகிய கால வெற்றியை நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும். நீண்ட நாள், அதாவது லாங் டேர்ம் கோல் என்னங்கிறத நோக்கி நம்முடைய நகர்வு இருக்கணும். அப்போ தான் நம்முடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அமைதி மற்றும் மனதின் கட்டுப்பாடு. இது நம்ம இப்போ தான் சொன்னேன், அதிவேக உலகம், ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம், இதில் வந்து நம்முடைய முயற்சி வந்து கவனம் செலுத்தணும். அவசரம் அவசரம் அவசரம், வெற்றி வேணும், உடனே வேணும்னு நம்ம நினச்சோம்னா அது சரியான முறையும் கிடையாது. நீண்ட கால வெற்றி தான் நமக்கு வந்து பலனை தரும். மரியாதை மற்றும் ஒழுங்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு வேணும் எல்லார்ட்ட இருந்தும், அது குடும்பமாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், 2 பேர்ட்டையும் நமக்கு என்ன வேணும், கண்டிப்பாக அனைவரிடமிருந்தும் ஒத்துழைப்பு வேணும். அப்போ அந்த ஒத்துழைப்பு வேணும். அதுவும் எப்போ பிரச்சனை வருது தெரியுமா, எப்போ நமக்கு தோல்வி வருதோ அப்போ பிரச்சனை வரும். என்ன செய்யணும்னா சின்ன சின்ன பழக்கங்களை, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சின்ன சின்ன பழக்கங்களை உண்டு பண்ணோம்னா அது நீண்ட காலத்திற்கு உதவும். தன்னம்பிக்கை மற்றும் துணிவு, இதுலேயுமே நமக்கு ஒரு சவால் தான். தோல்வி வர வர என்னாகும், நம்மளை அறியாமல் தன்னம்பிக்கை அப்படியே குறையும். முடியுமா, நம்மளால் சாதிக்க முடியுமான்னு. ஆனால் ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சால் நமக்கு மொத்த உலகம் போயிடுச்சுன்னு கிடையாது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அடுத்து ஒரு முயற்சி பண்ணக்கூடாது, ஏன் நம்ம அடுத்து ஜெயிக்க மாட்டோம்? தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 தடவை தோல்வி அடைஞ்சுதான் ஒரு லைட்டை கண்டுபிடிச்சார். அது மாதிரி தோல்விங்கிறது ஒரு சகஜமாக வாழ்க்கையில் எடுத்துக்கிடணும். தோல்வி நம்ம நினச்சோம்னா அது நமக்கு சரியாக வராது. சரி, வாழ்க்கை மற்றும் பணியாற்றும் இடத்துல ஒரு ஒழுங்கு வேணும், டிசிப்ளின் வேணும், நமக்கு பணிவு வேணும். எல்லாரோடையும் ஒரு பணிவோடு நம்ம பழகினோம்னா
வெற்றி தன்னால் வரும். இதெல்லாம் எது அந்த கோவில் வந்து சொல்லிக் கொடுக்கு. லெட் கோ அப்படிங்கிற பிரின்சிபல் இந்த கோயிலில் இருக்குது. லெட் கோ அப்படின்னா என்ன? நான் முதலே சொன்னேன், கடமையை செய்யுங்க, பலனையே எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டே இருக்கீங்க. சின்ன சின்ன இதை எடுங்க, முடிங்கிறீங்களா அடுத்துக்கு போய்கிட்டே இருங்க. ஃபீட்பேக் அவசியம், அது அடுத்த விஷயம். ஆனால் அதில் ஏற்படக்கூடிய தோல்விக்கு முடிஞ்சு வச்சு என் வாழ்க்கையை முடிஞ்சு வச்சு நம்ம உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மகிட்ட ஒரு உறுதி வேணும், அதுவும் இந்த கோயிலில் சொல்லி கொடுக்குது. தன்னம்பிக்கை வேணும், ஒரு நம்பிக்கை வேணும் அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல நமக்கு கொடுக்குது. எனவே நம்மகிட்ட ஒரு ஒழுங்கு, பொறுமை, தன்னம்பிக்கை, மரியாதை, அமைதி ஆகியவை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்த நிக்கோ தோசோஹு அப்படிங்கக்கூடிய ஒரு கோவில் நமக்கு வந்து ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அந்த பாடத்தை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி.